அனைவருக்கும் வணக்கம். இது ப்ரஹஸ்பதி. பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் கோயம்புத்தூர் சகாப்தம். இன்றைக்கி பார்ட் 5ல் நம்ம போன வீடியோவோட தொடர்ச்சியாக பொருளாதாரத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, மென்பொருள் உற்பத்தியில் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை 2வது இடத்துல இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 2006 அமைக்கப்பட்ட டைடல் பூங்கா இப்பகுதியோட முதல் மென்பொருள் சிறப்பு பொருளாதார மண்டலம். இதன் மூலயமா நிறைய பேருக்கு நிறைய உதவியாக இருக்குது. அதோட அர்த்தமாக அதோட ஒரு ப்ரூஃபான்னு சொல்லணுன்னா, 2009-10 நிதியாண்டில் இந்நகரின் மென்பொருள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மென்பொருள் ஏற்றுமதி அவங்களோட முதலிருந்த ஆண்டை விட ரொம்ப அதிகமாக 90% அதிகரித்து 700 கோடி ரூபாயாக மாறியிருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற என்ஜினியரிங் காலேஜ், பொறியியல் கல்லூரி ஆண்டுதோறும் 50,000 பொறியாளர்கள், அதாவது என்ஜினியர்ஸை உருவாக்குது. இப்போ வாகன உதிரி பாகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிப்பிலும் இந்தியாவில் முக்கியமான மையமாக ஒரு கோயம்புத்தூரை தான் கருதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கிய வாகன உற்பத்தியாளர்கள் வாகன உதிரி பாக தேவைகள் 30% வரைக்குமே இங்கேருந்து தான் உருவாக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிடி நாயுடு 1937ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் உள்நாட்டு தயாரிப்பான ஒரு இந்திய பொறியை உருவாக்கியிருக்காரு. அதுவும் இந்தியாவில் முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கார்களுக்கான டீசல் பொறி 1972 இங்கே தாங்க தயாரிக்கப்பட்டிருக்கு. இது நகரம் வாகன உற்பத்திக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான தொழில்நுட்பத்துக்குமே இது ஒரு சிறந்த அடையாளமாக ஒரு முக்கிய மையமாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட மொத்த மாதாந்திர உற்பத்தியாகும் 1 லட்சம் அவ்வளோ இருக்கிற ஈரமாவு அரைக்கும் பொறிகள், அதாவது கிரைண்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அது சுமார் 75% இங்கேருந்து தாங்க தயாரித்து அனுப்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் 70,000 பேர் பணியாற்றும் இந்த துறை ஆண்டுக்கு 2,800 கோடி வருவாய் இதில் வருதுங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் அரைக்கும் பொறியாளர்கள், லைக் எப்படி சொல்லுவாங்க, அரைக்கும் பொறிகள்னால் இந்த கிரைண்டர் அந்த மாதிரி விஷயங்களுக்காக கோயம்புத்தூர் ஈரமாவு அரவை பொறின்னு கூட சொல்லுவாங்க. இந்திய அரசாங்கத்தால் புவியியல் குறியீடு அப்படின்னு சொல்லணுன்னா அது கோயம்புத்தூர் ஈரமாவு அரவை பொறின்னு கூட சொல்கிறாங்க. அதை தாண்டி நம்ம இன்னுமே நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா கோயம்புத்தூரோட நீரேற்ற நகரம் அப்படின்னு கூட சொல்லி அழைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்தியாவோட மொத்த நீரேற்று தயாரிப்பில் ஏறத்தாழ 50% இங்கேருந்து தான் உருவாக்கப்பட்டு அனுப்பப்படுறாங்க. இதில் தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கான ஏற்றுமதி செய்யும் நகரங்களாகவும் கோயம்புத்தூர் ஒன்றா இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நகரத்தில் உள்ள ஏறத்தாழ 30,000 நகை உற்பத்தியாளர்கள், 40,000த்துக்கும் மேலே அந்த பொற்கொள்ளர்கள்னு சொல்லுவாங்க, அந்த நகை பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே தாங்க இருக்காங்க. அதை தாண்டி கோயம்புத்தூரில் அதிக அளவில் கோழி பண்ணைகள், விவசாயம், அது மட்டும் இல்லாமல் இந்த கோழி முட்டை உற்பத்தி, அது இல்லாமல் இறைச்சி, பதப்படுத்தப்பட்ட விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை இவங்க ஏற்றுமதி பண்ணுறது கோயம்புத்தூர்லேருந்து தாங்க பண்ணுறாங்க. கோயம்புத்தூர்லேயே ரொம்ப 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 பழமையான மாவு ஆலைகளும் இருக்குங்க. இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விருந்தோம்பல் துறையில் 21ஆம் ஆண்டில் புதிய உயர்தர விடுதிகளையும் இங்கேருந்து தான் வளர்ச்சியை பெற்று மேலே வந்திருக்கு. சரி, இத்தனையெல்லாம் ஆச்சு. இந்த போக்குவரத்து இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். போக்குவரத்துன்னு சொல்லும்போது இங்கே பீலமேட்டில் கோயம்புத்தூர் பன்னாட்டு வானூர்தி நிலையம் ஏர்போர்ட் இருக்குது. இந்நகரின் பிரதான வானூர்தியாக நிலையமாக இது தான் சொல்ல போகுது. இதுதான் மெயின் ஏர்போர்ட் இங்கே. அதை தாண்டி இது 1940ஆம் ஆண்டு செயல்பட தொடங்கியிருக்கு. அக்டோபர் 2, 2012, அதாவது அக்டோபர் 2, 2012க்கு மத்திய அமைச்சராக இருக்கார் இல்லையா, அவரோட வானூர்திய நிலைய அந்தஸ்துவாக இதை எப்படின்னா சர்வதேச வானூர்தி நிலையமாக, அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக 2012 அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய விமான நிலைய ஆணையம் மூலமாக இயக்கப்படுற இந்த வானூர்தி நிலையத்தில் முக்கிய இந்திய நகரங்களுக்கு மட்டுமே ஷார்ஜா, சிங்கப்பூர்,
கொலம்போ, அப்புறம் இந்த மாதிரி நிறைய சர்வதேச நகரங்களுக்கு வானூர்தி சேவையும் இங்கே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் சேவைன்னு பார்க்கும்போது இங்கே 15வது பெரிய ஏர்போர்ட்டுன்னு இதை வந்து சொல்லலாம். இந்தியாவோட 15th பெரிய ஒரு ஏர்போர்ட்னாலும் இது தாங்க. இது இல்லாமல் இங்கே 2990 மீட்டர் நீளம் கொண்ட ஒற்றை ஓடு பாதை உள்ளது. அது மட்டும் இல்லாமல் காங்கேயம்பாளையத்தில் அமைந்திருக்கிற சூலூரில் விமானப்படை தளம் இந்திய வான்படையால் இங்கே தாங்க இயக்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் தாண்டினதுக்கப்புறம் தொடர்வண்டின்னா உங்களுக்கு தெரியும், ட்ரெயின். தொடர்வண்டின்னு வரும்போது வந்து இது போத்தனூர் சென்னை இருப்பு பாதை போடப்பட்ட பிறகு கோயம்புத்தூருக்கு தொடர்வண்டி சேவை 1861ஆம் ஆண்டுலேயே வந்திருக்கு. இது வந்து ஜோலார்பேட்டை, சொரனூர் வழியாக அமைந்திருக்கு. இது வந்து எதுக்காகனா கேரளா மற்றும் மேற்கு கடற்கரையை இந்தியாவின் மற்ற பகுதியோடு இணைக்கிறதுக்காக அமைச்சிருக்காங்க. இங்கிருந்து தொடரும் பாதைகள் இந்திய ரயில்வேயின் தென்னக ரயில்வேயால் அவங்க தான் வந்து இதை நிறுவியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னக ரயில்வேயின் மிக கூடுதலான வருவாய் கொடுக்குற ஒரே தொடர்வண்டி நிலையங்களில் ஒரு மிக பெரிய ஒரு விஷயம்னா அது வந்து கோயம்புத்தூர் சந்திப்பு ஜங்ஷன்னு சொல்லுவோம்ல, அங்கே தான். சேலம் கோட்டத்தில் வருவாயின்னு பார்த்திங்கன்னா 42.17% இங்கே வந்து பங்களிக்குதுங்க. இதை தாண்டி கோவை வடக்கு சந்திப்பு, இருகூர் மற்றும் பிற தொடர்வண்டி சந்திப்புகளும் இருக்குங்க இங்கே ஜங்ஷன்னு சொல்லிக்க. அது மட்டும் இல்லாமல் அகலப்பாதை தொடர்வண்டிகள் இருக்குது. கோவையில் வந்து தமிழ்நாட்டோட பல நகரங்களுக்கு முதன்மையான நகரங்களை இணைக்கிறதுக்காக இங்கே வந்து ட்ரெயின், அதாவது நான் சொன்ன மாதிரி ரயில் நிலையங்கள் எல்லாம் இங்கே அமைந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து சாலை, ரோடை பற்றி பார்க்கலாம். ரோடை பற்றி பார்க்கும்போது வந்து கோயம்புத்தூர் நகரில் 6 பிரதான சாலைகள் இருக்குங்க. மெயினாக அவினாசி சாலை, திருச்சி சாலை, சக்தி சாலை, மேட்டுப்பாளையம் சாலை, பாலக்காடு சாலை, பொள்ளாச்சி ரோடு, அதாவது பொள்ளாச்சி சாலை. இது எல்லாமே வந்து தேசிய நெடுஞ்சாலைகள். இந்த நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, NH அந்த மாதிரியான சாலைகள். இது எல்லாமே நமக்கு எங்கே கனெக்டிவிட்டி கொடுக்குதுன்னா 554 அப்படின்றது 544 சேலம் கன்னியாகுமரியும், 948 பெங்களூரும், 81 சிதம்பரமும், 181 குண்டலூர்பேட்டை உதகையும், 83 நாகப்பட்டினத்தையும் இணைக்குதுங்க. இதை தாண்டி இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம். இதில் வந்து கோயம்புத்தூரோட புறவழி சாலை அப்படின்றது வந்து பல்வேறு தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இணைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. நீலாம்பூர்லேருந்து மதுக்கரை வரையிலான இந்த புறவழி சாலை முதல் 2000 ஆண்டில் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டது. அதே மாதிரி 2008 மாநில நெடுஞ்சாலைத்துறையால் முக்கிய நெரிசலாக இருக்கிறத குறைக்கிறதுக்காகவும் நிறைய வந்து இங்கே பாதைகள் மாற்றிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2012ஆம் ஆண்டில் கூட மேட்டுப்பாளையம் சாலை அவினாசி சாலையோடு இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி 2011லேயும் ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போது இப்படி பார்த்திங்கன்னா இதில் மெயினாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணுன்னா இங்கே வந்து அவை பின் வருமாறு அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. அந்த அவை பின் அப்படின்னா இந்த 4 வட்டத்தையும் சேர்க்கும் இல்லையா. TN 37 தெற்கு, TN 38 வடக்கு, TN 66 மத்தியம், TN 99 மேற்கு. இந்த மாதிரி கோவை நகரில் 3 சக்கர தானியங்கள் மற்றும் வாடகை உருந்தைகளும் பரவலாக இயக்கப்படுதுங்க. இனி வர நெக்ஸ்ட் செக்ஷனில் அடுத்த வர வீடியோவில் இன்னுமே அதிகமாக நம்ம போக்குவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். யாராச்சும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்டுட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கன் இருக்கும், அதை ஹிட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டும் ஹெல்ப்பும் எனக்கு எப்போவுமே வந்து மேலும் அதிகம் இந்த மாதிரி வீடியோஸ் போட எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. We'll connect back to you in the next video.